I have watched that movie. I had watched that movie. ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்டு தான். ஆனால் எந்த சென்டென்ஸை எங்கே யூஸ் பண்ணணும், அதில் கன்ஃபியூஷன் இருக்கா, தெரியலையா? டோன்ட் வரி. இந்த வீடியோவில் நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டை பற்றி ஒரு தெளிவை உங்களுக்குள்ள ஏற்படுத்த போகிறேன். இனி உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது. இதை நான் ப்ராப்பர் எக்ஸாம்பிள்ஸ் வழியாக எக்ஸ்பிளைன் பண்ணி தர போகிறேன். கடைசியில், வீடியோட கடைசியில் ஒரு மினி குவிஸ் இருக்கும். அந்த குவிஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கு பிறகு இதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது. ஹலோ பிஜேடி ஃபேமிலி, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி இங்கிலீஷ் ஜங்ஷன். முதல்ல நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி பார்ப்போம். பர்ஃபெக்ட்னா அந்த வேர்டோட மீனிங் கம்ப்ளீட். ஓகே, கம்ப்ளீட்டட். ஸோ இந்த கேஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா அதாவது ப்ரெசண்ட்டுக்கு முன்னால் கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன். அதுபோல் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா பாஸ்ட்டுக்கு முன்னால் கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை முதல்ல எடுப்போம். அதாவது ப்ரெசன்ட் டைமுக்கு முன்னால், நம்ம பேசக்கூடிய டைமுக்கு முன்னால், அது ஜஸ்ட் பிஃபோராக இருக்கலாம், இல்லை பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்ததாக இருக்கலாம், கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷனாக இருக்கும். அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு 4 யூசஸ் உண்டு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு 4 அக்கேஷனில் நம்ம யூஸ் பண்ணோம். அது எந்த இடத்துல, எந்த டைமில், எப்படி யூஸ் பண்ண போகிறோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நான் விளக்கி தர போகிறேன். அதுக்கு முன்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் V3 அப்படின்னு சொல்லுவோம். V3ன்னா வேர்போட தேர்ட் ஃபார்ம். அது என்ன வேர்போட தேர்ட் ஃபார்ம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், ரோட், ரிட்டன். ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, கில், கில்ட், கில்டு. ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, ரீட், ரெட், ரெட். ஸோ இந்த தேர்ட் ஃபார்மை தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்லையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹீ ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹீஸ் ஹோம் ஒர்க். ஹீ சப்ஜெக்ட், ஹீ ஆனதுனால அங்கே ஹேஸ் வரும். ஹீ, ஷீ, இட்டுக்கு கூட ஹேஸ் வரும். மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கு கூடவும் ஹேவ் வரும். ஓகே, ஹீ ஹேஸ் கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட், கம்ப்ளீட்டட், கம்ப்ளீட்டட். Third form of the verb. He has completed his homework. Okay. இன்னும் ஒவ்வொரு யூசஸாக பார்ப்போம். எப்படி 4 விதமாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணப்படுது, எந்தெல்லாம் இடம். நம்பர் 1, அதாவது நம்ம பேசக்கூடிய டைமுக்கு தொட்டு முன்னால் முடிந்த ஒரு காரியத்தை சொல்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் பிஃபோர். ஓகே, அது சில டைமில் எப்படி வரும்னா திஸ் மார்னிங். நம்ம ஒரு காரியத்தை சொல்கிறோம், அந்த நாள் மார்னிங்கில் நடந்தது முதல் உள்ளதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். அது இந்த மாதிரி டேர்ம்ஸுக்கு கூட வரும். ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி. ஓகே, ஜஸ்ட் பிஃபோர், திஸ் மார்னிங். ஓகே, ஜஸ்ட் 1 hour பேக். இந்த மாதிரி டேர்ம்ஸுக்கு கூட நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், he has taken bath just now. இல்லைன்னா he has just arrived. அவன் இப்போதான் இங்கே வந்து சேர்ந்தான், அவன் இப்போதான் குளிச்சிருந்தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். நம்பர் 2, அதாவது ஒரு ஆக்ஷன் ப்ரெசண்ட்டுக்கு முன்னால் எப்போவோ நடந்திருக்கு. அது எந்த டைமாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த ஆக்ஷனோட டைமோ, இயரோ, டேட்டோ, மந்தோ எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகே, வி டோன்ட் நோ த டைம் ஆர் வி டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த டைம். அப்படி மொட்டையாக ஒரு ஆக்ஷனை சொல்லும்போது அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்ல மாட்டோம். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்போவுமே டைம் மென்ஷன் பண்ணாதான் இந்த மாதிரி பாஸ்ட் ஆக்ஷனை சொல்லுவோம். இல்லைன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஷீ ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹர் கிராஜுவேஷன். அவளோட கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கா.
அது எப்போவாகவும் இருக்கலாம். ஓகே. நம்பர் 3, மூணாவது யூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட மூணாவது யூஸ் என்னன்னா, ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல நிறைய டைம் நடந்திருக்கு, 5 டைம்ஸ் இல்லைன்னா செவரல் டைம்ஸ், மல்டிபிள் டைம்ஸ், ஓகே, இல்லைன்னா எ ஃபியூ டைம்ஸ். இந்த மாதிரி பாஸ்ட்ல நிறைய தடவை நடந்த ஒரு ஆக்ஷனை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகே. அதோட மீனிங் என்னன்னா, அது நிறைய தடவை நடந்திருக்கு, அது இன்னும் நடக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகே. இதுவரைக்கும் உள்ள டைம்ல அது 5 டைம்ஸ் இல்லைன்னா 3 டைம்ஸ் நடந்திருக்கு, இன்னும் நடக்க பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதனால தான் அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள், they have visited London 5 times. Okay. I have met my boss several times. Okay. ஸோ இதை நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் என்னன்னா, அதாவது ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சிருக்கு, ஆனால் அந்த ஆக்ஷனோட இஃபெக்ட் இப்போ வரைக்கும் இருக்கு, இல்லைன்னா ப்ரெசன்ட்லையும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. அப்படி உள்ள ஒரு ஆக்ஷனை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he has lost his scooter. He has lost his scooter. அதோட மீனிங் என்ன? அவனோட ஸ்கூட்டரை தவற விட்டான். ஓகே, தவற விட்டான். ஸோ அதோட மீனிங் என்னன்னா, இப்போவும் அதோட ஸ்டேட்டஸ் அப்படியே தான் இருக்கு. அவன் தவற விட்டதாவே இருக்கு, இன்னும் அவனுக்கு அது கிடைக்கல. அவனோட ஸ்கூட்டர் இப்போ அவனோட கையில் இல்லை. ஐ ஹவ் லாஸ்ட் மை கீ. என்னோட கீயை நான் தவற விட்டேன். ஓகே, இப்போவும் கீ என் கையில் இல்லை. அதே சமயம் அதை சிம்பிள் பாஸ்ட்ல சொன்னா, லாஸ்ட் வீக் இல்லைன்னா ஐ லாஸ்ட் மை கீ லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக் என்னோட கீயை, என்னோட சாவியை நான் தவற விட்டேன். அப்படி சிம்பிள் பாஸ்ட்ல சொன்னா அதோட மீனிங் என்னன்னா, லாஸ்ட் வீக் நான் தவற விட்டேன், அதை மட்டும்தான் அது மென்ஷன் பண்ணும். அதுக்கு பிறகு ஒருவேளை அது கிடைச்சிருக்கலாம். ஓகே. ஸோ என்னோட கையை நான் கையில் வச்சுட்டு ஐ லாஸ்ட் திஸ் கீ லாஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கு பிறகு என்ன கிடைச்சிருக்கு, அதனால கையில் இருக்கும். ஆனால் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த கீ என்னோட கையில் அப்போதைக்கு இருக்காது. இனி அடிஷ்னலாக ஒரு யூஸ் கூட சொல்கிறேன். ஓகே, 5th யூஸ் நான் முதல்ல மென்ஷன் பண்ணாதது, அதாவது பாஸ்ட்ல தொடங்கின ஒரு ஆக்ஷன் இதுவரைக்கும் கண்டினியூ ஆயிருந்தா, ப்ரெசன்ட் வரைக்கும் நம்ம பேசக்கூட டைம் வரைக்கும் கண்டினியூ ஆயிருந்தா, ரிப்பீட்டடா இல்லாமல் ஆக்ஷன் கண்டினியூ ஆயிருந்தா, யூஸ்வலி நம்ம அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல சொல்லுவோம். ரேர்லி நம்ம அதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹவ் வெயிட்டட் ஃபார் யூ ஃபார் த லாஸ்ட் 5 hours. கழிந்த 5 மணிக்கூரா நான் உனக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், அப்படியும் சில டைம்ல சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த 4 யூசஸும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கடைசியில் நம்ம குவிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட கிளாரிட்டி வரும். நம்ம இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி பார்க்கலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா, சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் V3. அதாவது V3ன்னா தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல ஹேவும் ஹேஸும் பார்த்தோம். ஹேவும் ஹேஸுமோட பாஸ்ட் ஃபார்ம் தான் ஹேட். ஓகே, சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணோம்? ஒரே ஒரு யூஸ் தான். அதில் கிளாரிட்டி இருந்தால் நோ கன்ஃபியூஷன். அதாவது பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் நடக்குது, அந்த ஆக்ஷனுக்கு முன்னால இன்னொரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருந்தா, அதாவது பாஸ்ட்ல 2 ஆக்ஷன்ஸ் நடக்குது, அதில் முதல்ல கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடிய ஆக்ஷனை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். மோஸ்ட்லி 2வது நடந்த ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஸோ அதை இன்னொரு விதத்தில் சொன்னால், பாஸ்டில் நடந்த ஒரு ஆக்ஷனுக்கு முன்னால் கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷனை பாஸ்ட் பெர்ஃபெக்டில் சொல்லுவோம். இல்லைன்னா பாஸ்டில் ஒரு ஃபிக்ஸட் டைமுக்கு முன்னால் கம்ப்ளீட்டான ஒரு ஆக்ஷன், பாஸ்டில் ஒரு ஆக்ஷனுக்கு முன்னால் கம்ப்ளீட் ஆனது, இல்லைன்னா ஒரு ஃபிக்ஸட் டைமுக்கு முன்னால் கம்ப்ளீட்டான ஆக்ஷனை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள்,
When I reached the railway station, the train had already left. When I reached the railway station, நான் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ண போது, அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அது ஒரு ஆக்ஷன். ஓகே, நான் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணது ஒரு ஆக்ஷன். ஓகே, the train had already left. The train had left already. The train had left. Past perfect. நான் ரீச் பண்ணது ஒரு ஆக்ஷன், அதுக்கு முன்னாலே ட்ரெயின் போயிட்டு. When I reached the railway station, the train had left already. The train had left. அதுக்கு முன்னாலே ட்ரெயின் போயிருந்தது, போய்விட்டு இருந்தது. ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். நாம் போன ஆக்ஷனுக்கு முன்னால் நடந்த ஒரு ஆக்ஷன், அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லுவோம். இனி ஒரு பாஸ்ட் டைமுக்கு முன்னால் நடந்த எப்படி சொல்லலாம்னா, she had completed her graduation before 2012. 2012க்கு முன்னாலே அவளோட கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாள். ஸோ 2012 ஒரு பர்டிகுலர் டைம் இன் த பாஸ்ட், அதுக்கு முன்னால் கம்ப்ளீட் ஆன ஒரு ஆக்ஷன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட 4 யூசஸ் எங்கே எப்படி யூஸ் பண்ணுவது, அதுபோல் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ஒன்லி 1 யூஸ். நான் சொன்ன மாதிரி வாங்க, we shall jump into a small quiz now. ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இந்த ஒவ்வொரு குவிஸ் சென்டென்ஸ் நான் சொல்லும் போதும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் உடனே அதை உங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஓகே, ஒவ்வொரு குவிஸ் நான் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. லெட்ஸ் செக் உங்களோட நாலேஜ் எப்படி இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், fill in the blank sentence. ப்ராக்கெட்டில் அதோட ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பேன், வேர்ப் ஃபார்ம். அதோட கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் நீங்கள் போடணும். அதில் எந்த வேர்ப் ஃபார்ம் வரும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு தான் வரும். வேர்புக்கு மட்டும்தான் டென்ஸ் உண்டு, அது உங்களுக்கு தெரியும். நம்பர் 1, ஐ டேஷ் ப்ராக்கெட்டில் நெவர் ஒரு ஸ்லாஷ் போட்டு சி பேசிக் வேர்ப் ஃபார்ம். அதோட எந்த வேர்ப் ஃபார்ம் வரும், அதுக்கு கூட என்ன வரும், அது நீங்களே தீர்மானிங்க. ஐ ஹவ் டேஷ் ப்ராக்கெட்டில் நெவர் ஸ்லாஷ் சி such a big building till now. இதுவரைக்கும் நான் இதை மாதிரி ஒரு பிக் பில்டிங்கை பார்த்ததே இல்லை இதுவரைக்கும். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் போடுங்க, உடனே போடுங்க. ஓகே, ஏன்னா கடைசியில் நான் ஆன்சர் சொல்லுவேன். நம்பர் 2, she dash ப்ராக்கெட்டில் meet her boss several times. Once again, she dash within bracket meet her boss several times. Answer தெரிஞ்சிருந்தா உடனே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் போகலாமா? நம்பர் 3, they dash ப்ராக்கெட்டில் leave LEAV the house just now. They dash within bracket LEAV leave the house just now. தெரிஞ்சா உடனே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்பர் 4, when they reached the bus stand, the bus dash ப்ராக்கெட்டில் started already. Okay, when they reached the bus stand, the bus dash ப்ராக்கெட்டில் start. Okay, already. லாஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன். ஓகே, ஃபோர்த் ஒன் தெரிஞ்சா உடனே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. she completed her project before I dash ப்ராக்கெட்டில் start. she completed her project before I dash within bracket start. ஓகே, இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் ரைட் ஆன்சரை கொடுத்துருப்பீங்க. ஆன்சரில் அந்த வேர்ப் ஃபார்ம் அது மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும், ஹோல் சென்டென்ஸ் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நவ் we can see the answers one by one. Number 1, I have never seen. I have never seen, that's the answer. Have never seen such a big building till now.
Okay, present perfect tense. She has met her boss several times. Okay. Number 3, they have left the house just now. They have left, present perfect. That's the correct answer. Number 4, when they reached the bus station, the bus had left already. The bus had left, past perfect tense. That's the right answer. Fifth one, she completed her project before I had started. I had started. That's the right answer. Past perfect tense. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஜஸ்ட் நவ் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் ஜாயின் த பிஜேடி ஃபேமிலி. நான் ப்ரொஃபஸர் ஜேடி, உங்கள் இங்கிலீஷ் ஜேர்னிக்கான பெஸ்ட் கைட். Till we meet in the next video, wish you all the best.